एकम् उदा उदात्ता उदात्ताति भेदेन त्रिदाः त्रिदा அடுத்து உச்சைருதாத்தஹ உச்சை உதாத்தஹ நீச்சை உதாத்தஹ அவசரப்படாதீங்க உச்சைருதாத்தஹ நீச்சைரனுதாத்தஹ நீச்சைர்னுதாத்தஹ இல்லம்மா நீங்க அவசரப்படுறேன். உச்சைர் உதாத்தஹ நீச்சைர் அனுதாத்தஹ. ஓகே அனு எழுதிட்டு புக்ல இருக்கே, நான் புக் அதுக்காகவே ஷேர் பண்றேன். அல்ல நீங்க தெரிஞ்சுக்கா. ஓகே உச்சை உதாத்தஹ நீச்சை அனுதாத்தஹ சமாஹாரஹ ஸ்வரிதஹ ச நவவித்யோபி பிரத்யேகம் அனுநாசிகத்வா அனனுநாசிகாभ्याम द्विता. அடுத்தது படிங்க. முக்க சகித நாசிகயா. இல்ல நீங்க சூத்திரம் படிக்காம அர்த்தத்தை படிக்கணும். முக்க நாசிக வச்சனோ அனுநாசிக முக்க நாசிகா வச்சனே அனுநாசிகஹ வச்சனோ அனுநாசிக. அடுத்தது முக்க சகித நாசிகயா உச்சார்த்த நாசிகயோச்சாரியமானஹ. சரி நீங்க அதை விட்டுருங்க. அதை நான் வந்து பண்ணல கிளாஸ்ல, நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, சோ இதுதான் நம்மளோட சூத்திரம். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது அலந்தியம் அதர்சனம் லோபஹ தஸ்ய லோபஹ ஆதிரந்தேன சஹேதா ஊகாலோ ஜ்ரஸ்வ தீர்க்க ப்ளுதஹ உச்சைருதாத்தஹ நீச்சைரனுதாத்தஹ சமாஹார ஸ்வரிதஹ முகநாசிக வச்சனோனுநாசிகஹ. அடுத்தது அந்த முகநாசிகோ வச்சன நாசிகா வந்து எப்படி வருதுன்னா முக சகித நாசிகய உச்சாரண நாசிகயா அப்படி வரும். நாசிகயா உச்சாரியமானக வருண அனுநாசிக சஞ்ஞா சியாத். நம்ம சொன்னோம்ல இன்னைக்கு, with the help of the nose and the mouth, those which we pronounce, that will be anunasika, the fifth letter in all the vargiya vyanjanam. तद्दितं आ ई उ ऋ येषां वर्णानां प्रत्येकम् 18 भेदाः. This is what we have to do. We didn't do that day. இப்போ ஒவ்வொரு ஆ ஈ உ ரு, if somebody is on not on mute, please mute yourself. Okay. பா ஈ உ ரு என்னது ஐ உன்னு ரிக் அப்படி வருது இல்லையா? இப்ப முதல்ல ஆ இ உ ரு ஏஷாம் வர்ணானாம் பிரத்யேகம் 18 பேதாகா. அதாவது ஒவ்வொரு வருணத்துக்கும் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் 18 டைப்ஸ் ஆர் தேர். எப்படி அது? அடுத்தது பார்ப்போம். லு வர்ணஸ்ய 12 தஸ்ய தீர்க்க அபாவாத். இப்போ ஆ இ உ ரு ரு தா இ உ ரு இந்த 4க்கும் 18 டைப்ஸ் 18 டைப்ஸ். லு வருணத்துல வந்து தீர்க்க அபவத் தீர்க்கம் கிடையாது. அதனால ஹ்ரஸ்வமும் ப்ளுத்தகமும் தான் உண்டு. ஓகே, ப்ளுத்தா இஸ் மெயின்லி யூஸ்ட் இன் வேதாஸ். இந்த லுங்கிற அந்த இதே வேதங்கள்ல தான் நிறைய யூஸ் பண்றா. அண்ட் ப்ளுத்தா இஸ் ஆல்சோ யூஸ்ட். There is no dirgha. ஏச்சாம் அப்படி 12. ஏச்சுன்னா என்னது? ஏ ஓ ஐ ஔ.
ஓகே, ஏச்லயும் AOI, அதாவது AIOO இப்படி வேணா வச்சுக்கோங்க. துவாதச பேதாக, துவாதசனா only 12. ஏன் 12 only? Because there is no hraswa. AOI, they are all already dirgha only. There is no hraswa there. So abhavat. ல என்ன வருது? தீர்க்கம் கிடையாது. ஓகே, சோ எப்படி வருது அது? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டேபிள் ரொம்ப அழகா கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது அஷ்டாதச விபரணம் எப்படி வருது? இப்ப எல்லாத்துலயும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? உதாத்த, உதாத்த, அனுதாத்த, ஸ்வரித்த, அனுநாசிகா, அனனுநாசிகா. ஓகே, அனுநாசிகா, அனனுநாசிகா. இப்ப அ, இ, உ, ரு, ரு ஃபர்ஸ்ட் காலம்ல பாருங்க. Are you able to see my screen? Yes, Mata. Yes. Yes, Mata. Yes. Okay. புக் இல்லாதவா ஸ்கிரீனை பாருங்க, புக் இருக்கிறவா யூ கேன் see the book. இப்போ இப்ப எப்படி வருது? ஹஸ்வத்ல எப்படி வருது? உதாத்த அனுநாசிகா, உதாத்த அனனுநாசிகா, அனுதாத்த அனுநாசிகா, அனுதாத்த அனனுநாசிகா, ஸ்வரிதா அனுநாசிகா, ஸ்வரிதா அனனுநாசிகா. இது ஹஸ்வத்ல மட்டும். இப்ப ஹஸ்வத்ல என்னெல்லாம் வருது? ஆ, இ, உ, ரு, ரு. இதுல வந்து மூணுமே ஆ, இ, உ, ரு வந்து எல்லாத்துலயும் இருக்கு. ஹஸ்வத்லயும் இருக்கு, தீர்க்கத்திலயும் இருக்கு, புளுத்தத்திலயும் இருக்கு. சோ இந்த ஆறுமே தீர்க்கத்திலயும் வருது, புளுத்தத்திலயும் வருதுன்னா 6 3s are 18. கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. உதாத்தத்துல அனுநாசிகா, உதாத்தத்துல அனனுநாசிகா, அனுதாத்தத்துல அனுநாசிகா, அனுதாத்தத்துல அனனுநாசிகா, ஸ்வரித்தால அனுநாசிகா, ஸ்வரித்தால அனனுநாசிகா. சோ ஹஸ்வத்ல வந்து 6 வருது. இப்ப ஆங்கிற அக்ஷரம் எடுத்துட்டோம்னா 18 வரும். எப்படி? ஏன்னா ஹஸ்வத்துல 6, தீர்க்கத்திலயும் அதே மாதிரி உதாத்தா அனுநாசிகா. மேடம் அஞ்சு தானே மேடம் வருது? ஆ, இ, ஊ, ரு, லு 5 தானே வருது. எல்லாத்தையும் சேர்த்துக்கவே இல்லம்மா, ஆங்கிற அக்ஷரம் மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கேன். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஓஹோ, ஒரே ஒரு அக்ஷரத்தை மட்டும்தான் நான் எடுத்துட்டு சொல்றேன். சரி சரி, ஓகே ஓகே. Somebody is unmute and they are also talking. Please mute. Because I am sharing the screen, I cannot come outside and see. வந்து பேசிட்டு வேற இருக்கா. சோ இப்ப ஆங்கிற அந்த எழுத்து மட்டும்தான் எடுத்துக்கிறேன். I'm taking only the அகாரம். ஒவ்வொரு எழுத்தா வரும்பொழுது ஆல 18 பேதங்கள் இருக்கு சொன்னேன். அஷ்டாதச பேதாக சந்தி. அப்ப இதெல்லாம் ஹஸ்வத்துல 6, தீர்க்கத்துல 6, புளுத்தத்துல 6. அது மொத்தம்ல ஃபண்டமெண்டலா புரிஞ்சுக்கோங்க. ஹஸ்வத்துல என்னது இருக்கு? உதாத்த அனுநாசிகா, உதாத்த அனனுநாசிகா, அனுதாத்த அனுநாசிகா, அனுதாத்த அனனுநாசிகா, ஸ்வரித்த அனுநாசிகா, ஸ்வரித்த அனனுநாசிகா. இது புரிஞ்சுதா மேடம்? இந்த 6ங்கிறது என்னன்னு எனக்கு புரியல மேடம். அம்மா உதாத்தம் அப்படின்னு படிச்சோம்லம்மா. உச்சைர் உதாத்தஹ, நீச்சைர் அனுதாத்தஹ, சமாஹாரஹ, ஸ்வரித்தஹ படிச்சோமா இல்லையா? ஆமா. அப்போ உதாத்த அப்படின்னா சமமா இருக்கிறது, அனுதாத்தானா கீழே கோடு போட்டிருக்கிறது, ஸ்வரித்த அப்படின்னா மேல ஒரு வெர்டிகல் கோடு போடுறது. கரெக்டா? ஆமா. அனுநாசிக்கானா என்னது? சாதாரணமா இருக்கிறது, அந்த சந்திரபிந்து போட்டது. அனனுநாசிக்கானா சாதாரணமா இருக்கு. ஆமா. சோ அனுதாத்தாலையும் அனுநாசிகா அனனுநாசிகா இருக்கு, உதாத்தாலையும் அனுநாசிகா அனனுநாசிகா இருக்கு, ஸ்வரித்தாலையும் அனுநாசிகா அனனுநாசிகா இருக்கு.
ஓ புரிஞ்சுது மேடம். நான் அப்புறமா இதை முடிச்சுட்டு நான் எழுதி காமிக்கிறேன். சோ அதே மாதிரி தீர்க்கமும் இருக்கு. தீர்க்கத்திலயும் அதே மாதிரி 6, ப்ளுத்தாலையும் அதே மாதிரி 6. சோ ஒரு ஆங்கிற அக்ஷரம் எடுத்துட்டானா அதுக்கு 18 பேதங்கள் இருக்கு. இப்ப எதுக்கெல்லாம் 18 பேதங்கள் இருக்குன்னா அ இ உ ரு. நல்லா முதல்ல நான் சொல்லிட்டேன், அந்த அனுதாத்தா உதாத்தா ஸ்வரித்த எல்லாமே ஸ்வரங்களுக்கு தான். ஓகே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்புறமா நம்ம வரும்பொழுது சவரணம்லாம் பார்க்கும்பொழுது அது வேற மாதிரி பார்ப்போம். இப்போ இப்ப தீர்க்கம், இப்போ லுங்கிறதுக்கு ஹஸ்வம் இருக்கு. இப்ப லுங்கிற எழுத்துக்கு தீர்க்கம் கிடையாது. சோ லுங்கிறதுக்கு 12 தான் வரும். இப்போ ஒரு ஹஸ்வமும் இருக்கு, தீர்க்கமும் இருக்கு, ப்ளுத்தாவும் இருக்குன்னா ஒரு அக்ஷரத்துக்கு 18 வரும். 18 types. Are you all understanding this? முதல்ல புரிஞ்சுது மேடம். புரிஞ்சது மாதா. சோ ஹஸ்வத்துல 6, தீர்க்கத்துல 6, ப்ளுத்தத்துல 6. இப்ப அ இ உ ரு இந்த 4க்கும் என்ன வருதுன்னா 18 வருது. இப்ப லுங்கிறதுக்கு ஹஸ்வம் வருது, ப்ளுத்தம் வருது. ஆனா தீர்க்கஸ்ய அபாவா, தீர்க்கம் ந பவதி. अतः லுகாரஸ்ய 12 பேதாக ஏவ. புரியுறதா? 12 தான். அடுத்தது அ இ உ ரு லு பார்த்துட்டோம். அடுத்தது ஏ. ஐஏச்சுங்கிறதுல ஏ ஓ ஐ ஔ இந்த 4 இருக்கு. இந்த 4லயும் ஹஸ்வம் கிடையாது. They are all supposed to be elongated vowels. They are all supposed to be elongated. ஏன்னா ஏங்கிறதே என்னது நம்ம படிச்சிருக்கோம், கண்டதாலு. கண்டாவோட ஆவும் தாலுவோட ஈயும் சேர்ந்துதான் ஆ பிளஸ் ஈ தான் ஏ. That is all. That is a தீர்க்கம் only. You have தீர்க்கம். So A, O, I, Au. They 4 do not have Haraswam. So they 4 of them have only Dirgha and Plutta. புரியுறதா? இது டவுட் இருந்தா இப்பவே கேட்டுருங்கோ. மேடம் புரிஞ்சுதா? ப்ளுத்தால எப்படி வரும் அது? தீர்க்கத்துல நம்ம சொல்லும் போதே தெரியறது தீர்க்கம் வருது. அதுல ப்ளுத்தா உண்டு இல்லையம்மா, ஏன்னு கூப்பிட மாட்டேல நீங்க? ஓ ஓ சரி 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 மேடம். சட்டா லவுடா எலாங்கேட்டடா கூப்பிட மாட்டேல? கூப்பிடுவேன்ல. மேடம் புரிஞ்சுது புரிஞ்சுது. Okay. So these are the things that we have to know. இதுதான் அந்த மேல கொடுத்திருந்தது. ஆ இ உ ரு ஏஷாம் வர்ணானாம் பிரத்யேகம் அஷ்டாதச பேதாக. இந்த 4க்கும் அஷ்டாதசம் 18 இருக்கு. ஹஸ்வ தீர்க்க ப்ளுத்த இந்த 3மே இருக்கு. 3லயுமே அனுநாசிகா அனனுநாசிகா இந்த 2 பாகத்திலையும் உதாத்த அனுதாத்த ஸ்வரித்த. ஓகே, சோ இப்படி லு வர்ணஸ்ய 12 தஸ்ய தீர்க்க அபாவா. தீர்க்கம் கிடையாது. ஏச்சாம் அப்பி 12 தேஷாம் ஹ்ரஸ்வ அபாவாத். இப்போ ஏச்சுக்கு ஏச்சுனா ஏஐ ஓ ஏஓ ஐ அவுச். கரெக்டா? ஏங் ஐ இது ஏச் ஏஐ ஓ ஔ இந்த 4க்கும் ஹ்ரஸ்வம் கிடையாது. ஸோ தீஸ் ஆர் த பிரபேதாக. ஸோ இதுதான் நம்ம உச்சாரியமானக பார்க்கணும். இப்போ இந்த சூத்திரம் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Because we are going to a bigger sutram, the next sutram, which you have to understand very carefully. For that, you need to first understand this. நான் என்ன இப்ப சொல்லி கொடுத்தேனோ அதை நல்லா புரிஞ்சாதான் அடுத்தது நீங்க
துல்லியாசிய பிரயத்னம் சவரணம்க்கு போக முடியும். ஓகே, anybody has any doubt, please ask now itself. No doubt. இப்போ துல்லியாசிய பிரயத்னம் சவரணம் இது 1.1.9. ஓகே, சவரணம் இஸ் a சம்யா. சவரணம் அப்படிங்கிறது என்னது? சிமிலாரிட்டி, சிமிலரான வர்ணங்கள், சிமிலரான வர்ணங்கள். அந்த சவரணம்ங்கிறது ஒரு சம்யா. இப்போ அந்த சவரண சம்யா வந்து அதுக்கு ஒரு டெஃபினேஷன். எது சவரணமா இருக்கக்கூடும், எது சவரணமா இருக்கக்கூடும் அப்படிங்கிறதுக்கு தான் துல்லிய ஆசிய பிரயத்னம் சவரணம். நல்லா நான் பிரிச்சு சொல்றேன். துல்லியாசிய பிரயத்னம், அதுக்கு துல்லிய ஆசிய, ஓகே, சவரண தீர்க்க சந்தி there. துல்லிய ஆசிய பிரயத்னம் சவரணம். இப்ப துல்லிய அப்படின்னா சமானம். ஓகே, நம்ம தமிழோட துல்லியம் கிடையாது. துல்லியம்னா சமானம், ஒரே மாதிரி, சிமிலர். ஆசியம், ஆசியம் என்றால் முகம், முகம்னா மவுத். It is also here, it is the sthanam. In this sutram, ஆசியம்னா மவுத்து தான். ஆனா அந்த மவுத் வந்து நம்மளுக்கு ஸ்தானமா இருக்கு. ஏன்னா நம்மளோட எல்லா ப்ரொனன்சியேஷனும் மவுத் வழியா தானே வெளியில வருது. துல்லியாசிய பிரயத்னம், பிரயத்னம் இஸ் த எஃபர்ட். ஓகே, இப்போ துல்லிய ஆசிய பிரயத்னம் சவரணம். ஓகே, இப்போ நம்ம எல்லாருக்கும் நம்ம வந்து சவுண்ட், இப்போ நம்மளுக்கு உள்ளே இருந்து நம்மளோட ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அண்டர்நீத், இட் கம்ஸ் டு த மவுத். இந்த மவுத்துக்குள்ள இருக்கிற வி புட் த எஃபர்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் இருந்தது. There was a very nice ஸ்லோகம். Wait one minute. I just thought I had kept it somewhere. One minute. Let's see if I can share that sloka to you. Yeah. Are you able to see? Sorry. I'm not able to see. இல்ல மாத்தா உங்க தெரியல. ஸ்கிரீன் தான் வந்ததா? வந்தது, but I don't know. என்னோ வந்தது போயிட்டு. இப்ப தெரியுதா? இப்ப தெரியுது. தெரியுது. இது வந்து ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். இட் இஸ் லைக் பாணினி வந்து இந்த ஸ்லோகம் வந்து போட்டிருக்காரு. எப்படி, அதாவது there are some things that we have to, நம்ம எல்லாருமே நம்மளுடைய என்ன லாங்குவேஜ் நம்ம எடுத்து படிச்சோமோ, இப்போ ஒரு தமிழ்லயே படிச்சவா, ப்ராபப்ளி மெயின்லி லிட்ரேச்சர் படிச்சவா, அதாவது யூ ஆல்வேஸ் சவுண்ட், how is the effort and how is the sound made. That's mainly into linguistics actually. Those who have studied literature here, they would know it even better. Okay, அப்போ வந்து இது வந்து பாணினி வந்து என்ன சொல்றாருன்னா,
இப்போ ஒரு வார்த்தை வருது, நம்ம சாதாரணமா இருக்கிறவன் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், ஒரு வார்த்தை நம்ம வாயில இருந்து வருது. ஆனா ரொம்ப அழகா பாணினி சொல்றார், ஆத்மா புத்தயா சமேத்யா அர்த்தான் மனோ யுங்கே விவக்ஷயா மனஹ காயாக்னி ஆகந்தி ச பிரேரயதி மாருதம் மாருத தூரசி சரம் மந்திரம் ஜனயதி ஸ்வரம் சீதோர்ணோ மூர்தன்ய அபிகதः வக்ரமா பத்ய மாருதः வருணான் ஜனயதே அப்படிங்கிற. வருணங்கள் எப்படி பிறக்கிறது? வேற ஒண்ணும் இல்ல, சாதாரணமா நம்மளோட ஆத்மா, நம்மளுடைய மனசு, நம்மளோட புத்தி ரெண்டும் சேர்ந்து அர்த்தான் மன யுங்கே விவக்ஷயா. விவக்ஷானா வக்துமிச்சா. நம்ம இது படிச்சிருக்கோம், நம்ம சன்னந்தம் வக்துமிச்சா. இப்ப நான் ஒண்ணு பேசணும்னு நினைக்கிறேன், அப்ப என்னுடைய மனசுல இருந்து அந்த சிந்தனை வருது, அந்த புத்தியில இருந்து அது எட்டுறது, அந்த புத்தி சொல்லறது, அந்த மனசுல வந்து தோணினது அந்த புத்தி வந்து சொல்லறது. அது எப்படி? மனக காயாக்னி ஆகந்தி. இப்ப காயம்னா பாடி, அக்னி அந்த உள்ளுக்குள்ளே இருந்து வருது, அக்னினா அந்த நாபி கமலத்துல இருந்து வருதுன்னு அவ வந்து சொல்லியிருக்கா. பிகாஸ் பாணினியோட காலத்துல பாணினிக்கு தெரியாது, நம்ம எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் கிளாஸ் போட்டு ஒரு அவரோட சூத்திரத்தை, அவரோட ஸ்லோகத்தெல்லாம் நம்ம இப்படி படிக்க போறோங்கிறது அவருக்கு தெரியாது. அப்போ இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணினா, மந்திரங்கள் ஜபிச்சா. ஓகே, யாகங்கள் பண்ணினா, அப்ப மந்திரங்கள் பண்ணினா ஜபிச்சா, அப்ப சம்ஸ்கிருதத்தை உபயோகப்படுத்தினா. சோ அவரை பொறுத்த மட்டும் என்ன, அந்த அத வந்து ஒவ்வொரு வார்த்தையும் எங்கிருந்து வருது, அதாவது அவருடைய அந்த ஹீட், அந்த பாடியோட ஹீட் ப்ரொடியூசிங் ஏரியால இருந்து அப்ப பிரேரயத்தி மாருத்தம், அந்த விண்டு வந்து அதை வந்து மேல கொண்டு வருதான், அந்த அந்த காற்று வந்து அதை மேல கொண்டு வருது. அப்ப சரண் மந்திரம் ஜனயத்தி ஸ்வரம். அப்போ அது என்ன ஆயிடுறதானா, அந்த மாருத்தத்தினால அந்த காற்றுனால என்ன வருதானா, அது மந்திரம் ஜனயத்தை, அந்த ஸ்வரம் வந்து உள்ளேந்து வருதா. இப்ப ஒரு சங்கீதம் பாடுறவா அப்படின்னு இருக்கிற, இப்ப சங்கீதம் தெரிஞ்சவா பாடுறவா அப்படின்னு பார்த்தானா, அவளுக்கு ஒவ்வொரு ராகமும் ஒரு ஆலாபனை பண்ணும்பொழுது அவளுக்கு எந்தெந்த போர்ஷன்ல இருந்து வருது, அதை நம்ம எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரிதான் மந்திரங்களும், இந்த வேவி சாண்டிங். அதான் இப்ப பிளுத்தா அப்படின்னு சொன்னானா, தட் இஸ் மெயின்லி யூஸ்ட் ஒன்லி ஃபார் சாண்டிங் மந்த்ராஸ். பிளுத்தா வந்து நம்ம சொல்றோம், ஆகச்ச கிருஷ்ணா நம்ம படிச்சிருக்கோம், அத்திர கௌஷ் சரதி அப்படின்னுட்டு அந்த கிருஷ்ணாங்கிறத வந்து நம்ம பிளுத்தாவா கூப்பிடணும், பிளுத்தாவா யூஸ் பண்றோம். அதையே வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்றான்னா, நம்ம பிளுத்தா அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லக்கூடாது, கிருஷ்ண அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது அக்காரத்தோடு தான் பிளுத்த, இட் இஸ் நாட் ஆகாரத்தோடு பிளுத்த. See, there are so many variations in that. அப்போ அந்த மாருத்தம், அந்த ஜனயத்தி ஸ்வரம், அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஜனயத்தி பிறக்கிறதாம் அந்த ஸ்வரம் வந்து. சீது ஒரு நோகோ மூர்தன்யா. இப்போ மூர்தன்யானா நம்ம சிரஸ், நம்மளோட தலை, நம்மளோட ஹெட். அப்ப ஹெட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பார்ட், இப்ப நம்மளோட சவுண்ட்ஸ் வர்ற பார்ட் எல்லாமே நம்ம என்ன பார்க்கணும், நம்ம தாலு அப்புறம் ஜிஹ்வா நம்ம படிச்சது எல்லாமே எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் உற்பத்தமாறுது, பல்லு பட்டு. ஸோ எவ்ரி திங் இஸ் இன்சைட். ஸோ ஹெட்டுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. வக்திரம் ஆபாத்திய மாருத்தக, அத வந்து வருணான் ஜனயத்தே. அப்போ அந்த அந்த காற்றுடைய அந்த இது மாருத்தக, அந்த காற்றுடைய வருகையினால தத்த பரியந்தம் என்ன ஆயிடுறது, வருணான் ஜனயத்தே. இப்ப நம்ம மனசுக்குள்ள நினைச்சு நான் என்ன பேசணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதை நான் என்னுடைய உடம்புடைய அக்னியில இருந்து, அக்னினா இட் இஸ் சப்போஸ் டு பி செட் நாபி கமலத்தில இருந்து, பிகாஸ் அந்த சொல்லணுங்கிற அந்த விவக்ஷா இருக்கும் பொழுது, இப்ப நம்ம கிளாஸ்ல நம்ம டீச் பண்றோம், நம்ம படிக்கிறோம், இப்ப நம்மளே கொஞ்சம் சத்தம் போட்டு ஒரு ஸ்லோகம் சொல்றோம்னா, you will also see a vibration not only in your mouth, it will be coming through from your stomach, because அந்த passion for saying that. So that அந்த இதோட சேர்ந்து நம்ம காற்றோட சேர்ந்து அது வெளியில வரும்பொழுது வருணான் ஜனயத்தேங்க. So it's a very beautiful
ஸ்லோகம். I just wanted to share it with you all. I just share the book. Yeah. So இதுதான் வந்து வருணங்கள் வருது. இதுதான் வந்து that is totally Panini before explaining துல்லியாசிய பிரயத்னம் சவரணம். சவரணம் அதாவது அந்த பிரயத்தனம் எப்படி இருக்கணும், ஆசியம் எப்படி அது இது பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்து அவர் அதுக்கு முன்னாடி சொல்றாரு. முதல்ல நீ சவுண்டு என்னதுன்னு நீ தெரிஞ்சுக்கோ, அப்புறம் தானே நீ அதோட சிமிலாரிட்டி ஆஃப் த சவுண்ட்ஸ், சிமிலாரிட்டி ஆஃப் த பொசிஷன் இன் த மவுத், அதெல்லாம் நீ அப்புறமா தானே பார்க்க போற. முதல்ல நீ வந்து சவுண்டு எப்படி வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக தான் he has said this small shloka. Okay, it is not there in that book. I don't even know whether it is there, but I just took it from there. Okay, இப்போ துல்லியாசிய பிரயத்தனம். இப்போ நம்ம என்ன சொன்னோம், துல்லியமா இருக்கணும், அந்த ஆசியத்துல இருக்கணும் பிரயத்தனம். அதுக்கு அவ எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுக்குறா, தாழ்வாதி ஸ்தானம் ஆபியந்தர பிரயத்னம் ச ஏதத்வயம் யஸ்ய ஏன துல்லியம் தன்மிதஹ சவரண சங்யம் ஸ்யாத். ஓகே, இப்ப தாழ்வாதி. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் மேடம் நம்ம, ஏன்னா இதுலதான் அகூஹ விசர்ஜனியானாம் கண்டக, அதுதான் இச்சு யஷானாம் தாலு. நம்ம முன்னாடியே இதை வந்து நம்ம பைஹார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு படிக்கும் பொழுது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபார் தோஸ் ஹூ டு நாட் நோ ப்ரொனன்சியேஷன், நம்மளோட உச்சாரண ஸ்தானானி, இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கொஞ்சம் முன்னாடியே அதை ஸ்லோகத்தோடயே சொல்லி சொல்லி இட் ஹாஸ் கம் டு அஸ், ஸோ வி நோ. ஸோ அப்போ அவர் என்ன சொல்றார், முதல்ல வந்து தாழ்வாதி ஸ்தானம். அப்ப தாலுங்கிற இடத்துல இருந்து ஸ்தானம், தாலுங்கிற இடத்தை ஏன் சூஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். ஏன் அவர் முதல்ல போட்டது அக்கூஹ விசர்ஜனியானாம் கண்டக தானே போட்டா, அவர் ஏன் கண்டாதி ஸ்தானம்னு போடல? அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, தாழ்வாதி ஸ்தானா கண்டங்கிறது வருது, நம்ம எப்படி இருந்தாலும் அந்த காற்று உள்ளேந்து கண்டம் வழியாதான் வருது. ஆனா அந்த தாலுங்கிறது என்னது, அந்த அப்பர் சைடு, அந்த ஜாஸோட அப்பர் சைடுல. அப்போ அந்த ஆதி ஸ்தானத்துல இருந்து பார்த்தானா எது வந்தாலும் கண்டத்துல இருந்து வரதான் போறது, அதனாலதான் அதை போடல. ஆபியந்தர அதான் பிரயத்தனம் வந்து ரெண்டு விதமான பிரயத்தனமே எடுத்துக்கணும். ஒண்ணு வந்து உச்சாரண ஸ்தானம், அந்த பிரயத்தனம், அந்த ஸ்தானம். இன்னொன்னு வந்து ஆபியந்தர பிரயத்தனம். இப்ப ஆபியந்தரனா என்னன்னா இன்டர்னல். there are two ways of prayatna. One is abhyantara and one is bahya. பாஹ்யனா என்ன, பஹிஹி சொல்றோம் இல்லையா, பஹிஹினா வெளியில, அது வந்து பாஹ்ய பிரயத்தனம். வெளியில வரும்பொழுதும் அது எப்படி வருது, ஆனா முதல்ல என்ன ஆயிடுறது, நம்ம பேசணும்னு நினைக்கும் பொழுது அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் தான் வேலை செய்யறது முதல்ல. when it is coming out, that time only the external organs அப்படின்னு. ஸோ இன்டர்னலா எப்படி வந்து நம்ம ஆபியந்தர பிரயத்தனம். ஸோ அந்த பிரயத்தனமும் இந்த நம்மளோட உச்சாரண ஸ்தானமோட பிரயத்தனமும் இந்த ரெண்டும் சமமாக இருந்தால், ஓகே, ஐ எம் எக்ஸ்பிளைனிங் இட் இன் ஃபுல் தமிழ். இஃப் போத் ஆர் சிமிலர், எது சிமிலர், த உச்சாரண ஸ்தானம் and the abhyantara prayatanam, because from inside only my word is going to come, my letter is going to come outside. இது ரெண்டும் ஒன்னா இருந்ததுன்னா, if both are similar only, it will be known as savaranam. So what is savaranam? இதற்கு டெஃபினிஷன் கொடுத்துட்டார். துல்லியாசிய பிரயத்தனம் சவரணம். சவரணம் இது ஏகா சஞ்ஞா. அந்த சஞ்ஞால என்னது, துல்லிய ஆசிய பிரயத்னம். பிரயத்னம் த்விதா, ஆபியந்தர பிரயத்னம், பாஹ்ய பிரயத்னம். த்விதா பிரயத்தனம், ஆபியந்தர பிரயத்தனம் அண்ட் தாழ்வாதிஸ்தானம். இந்த ஸ்தானமும் ஸ்தானம் உச்சாரண ஸ்தானத்தோட இடமும் ஆபியந்தர பிரயத்தனமும் ரெண்டும் ஒன்றாக இருந்தால் அப்ப என்ன ஆகும், இது ரெண்டும் சவரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுறதா இது? இப்ப ஆபியந்தர பிரயத்தனம்
என்னது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இது புரிஞ்சுதா அட்லீஸ்ட்? anybody any doubt? ஓகே. இப்போ வந்து அவர் என்ன சொல்லிட்டார், இப்ப நம்ம அகூஹ விசர்ஜனியானாம் கண்டக, அப்போ கூனா என்னது? கவர்க. அ கவர்க, ஹ விசர்ஜனியானம்னா விசர்க, இதெல்லாம் கண்டக. இச்சு யஷானாம் தாலு, ருட்டு ரஷானாம் மூர்தா, லுட்டு லசானாம் தந்தாக, உப்பு பத்மானி யானாம் ஓஷ்டௌ, ஞமகணனானாம் நாசிகாச்ச, ஏ தைத்தோஹோ கண்டதாலு, ஓ தௌத்தோஹோ கண்டோஷ்டம், வகாரஸ்ய தந்தோஷ்டம், ஜிஹ்வாமூலியஸ்ய ஜிஹ்வாமூலம், நாசிகா அனுஸ்வாரஸ்ய. இதெல்லாம் நம்ம திருப்பியும் படிக்க வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப எத்தனானா பிரயத்னம், த்விதா நான் சொன்னேன், ஆபியந்தர பாஹ்ய. இப்போ பஞ்சதா, ஆபியந்தரக பஞ்சதா. பஞ்சதானா there are 5 types ஆபியந்தர பிரயத்னம். ஸ்பிருஷ்டம், ஸ்பிருஷ்டம், ஈஷத் ஸ்பிருஷ்டம், ஈஷத் விவ்ருத்தம், விவ்ருத்தம், சம்வருத்தம். ஓகே. இப்ப ஸ்பிருஷ்டம், ஸ்பிருஷ்டம்னா ஸ்பர்ஷம், ஃபுல்லி கான்டாக்ட், ஃபுல் கான்டாக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னானா தட் இஸ் ஸ்பிருஷ்டம். அதுல எதெல்லாம் வருது? ஆல் த வர்கீய வியஞ்சனாஸ். ஓகே, ப்ளீஸ் நோட் இட் because I will ask you questions. Now at the end of the class I will ask you எல்லா வர்கீய வியஞ்சனமும், all the வர்கீய வியஞ்சனாஸ், all the 25, they are ஸ்பிருஷ்டம். ஈஷத் ஸ்பிருஷ்டம், ஈஷத்னா கிஞ்சித், கிஞ்சித். ஓகே, கொஞ்சம் ப்ளீஸ். ஸ்பிருஷ்டம் அப்படின்னா கொஞ்சமா தொடும், அது வந்து எண் அக்ஷரம். தே ஆர் த எண் அந்தஸ்தாகா அப்படின்னு சொல்லுவோம். யவரல, யவரல, they 4 are அந்தஸ்தாகா, they 4 are ஈஷத் ஸ்பிருஷ்டம். அதாவது ரொம்ப, அதாவது நீங்க க அப்படின்னு உச்சாரணம் பண்ணறதுக்கும் ய அப்படிங்கிற உச்சாரணம் பண்ணறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ச அப்படிங்கிற உச்சாரணத்துக்கும் அப்புறம் வ அப்படிங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, so that is fully touchy, fully contacting. Here it is only semi, so they are also known as semi. So இது எப்படி சொல்றோம்? அந்தஸ்தாகா. இந்த அந்தஸ்தாகா எல்லாம் ஈஷத் ஸ்பிருஷ்டம். அடுத்தது ஈஷத் விவ்ருத்தம். விவ்ருத்தம்னா ஓப்பன், somewhat கிஞ்சித் ஓப்பன். ஈஷத் விவ்ருத்தம், they are the உஷ்மானாகா. ஷ ஷ ச ஹ, ஷ ஷ ச ஹ. These 4 are the உஷ்மானாகா, they are the ஈஷத் விவ்ருத்தம். Then comes vivrutam. In vivrutam, all the swaraksharams. Okay, all the swaraksharams. Then samvritam. Samvritam is not always used, only it is there in prakriya and all. We use the hasva akara alone is known as samvritam. But when we are using it in a sandhi and all that, it is as a vivrutam only. So that is a very big thing. இப்போதைக்கு நம்ம வெறும் hasva akara is samvritam, but not always used. Prakriya dashayam tu vivrutam eva. பிரக்ரியாவா நம்ம பண்ணும்பொழுது அது விவருத்தம் தான். சில சமயம் அதாவது நிறைய அந்த அது பக்கத்துல 2 கோடெல்லாம் வருது, தட் இஸ் யூஸ் இன் வேதாஸ், அப்போ அது சம்வருத்தம். ஹ்ரஸ்வமா அதை சொல்லணும். So I told you again and again, I repeat, Sanskritam is a language of totally phonetic value because it was used in all the mantras.
ஸோ phonetics they give a lot of importance to phonetics. ஸோ அதனால தான் இந்த ஹஸ்வ அகாரத்தை நம்ம எப்படி தனியா நம்ம சொல்லும் பொழுது எப்படி நம்ம ஹஸ்வமா யூஸ் பண்றோம், அப்போ அது வந்து தட் இஸ் சம்வார. மிச்சம் எல்லா ஸ்வராட்சமும் விவார, சாரி சம்வாரங்கிற விவருத்த, விவருத்த அண்ட் சம்ருத்த. ஸோ அகெயின் ஸ்பிருஷ்ட, ஈஷத் ஸ்பிருஷ்ட, ஈஷத் விவருத்த and vivrita and samvrita. These are the 5 abhyantara prayatna. இந்த ஆபியந்தர பிரயத்னாவும் இந்த உச்சாரண ஸ்தானமும் சேர்ந்துதான் சவரணமா மாறும். ஓகே, இதுதான் அவரோட துல்லியாச பிரயத்தனம் சவரணம் அப்படின்னு சொல்லுவோம். But there is another one. What is that? இப்போ இவர் வந்து ஒரு இவ்வளவுக்கு நடுவுல காத்தியாயனா வந்து ஒரு வாச்சியம் போட்டுட்டார், வார்த்திகம் போட்டார். என்ன வார்த்திகம் பாருங்க. இப்ப சவரண சங்ஞால தேன துல்லியம் போட்டுட்டு ரு லு வருணையோ மித்தக சாவரணம் வாச்சியம். இப்ப வார்த்திகக்காரர் வந்து பார்த்தார், இந்த ரு லு இந்த 2 ஸ்வராட்சரமும் இதுக்கு வந்து நம்ம வாச்சியம். இப்ப லுங்கிறதுக்கு தீர்க்கம் கிடையாது, நம்மளுக்கே தெரியும், நம்மளே பார்த்தோம், அதுக்கு 12 தான் உண்டு. ஸோ ரு லு சேர்ந்து இப்போ எல்லாத்துக்கும் நம்ம அஷ்டாதச பேதாகான்னு நம்ம சொன்னோம். ருவும் லூவும் சேர்ந்து 30 ஆயிடுறது. எப்படி? ருக்கு 18 வந்துடுறது, லுக்கு 12 வருது. So they both together become 30 forms. So சவரணம்ன்றார் அவர். ரு லு வந்து though they are different, ஆனா அந்த வாச்சியத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்கார்? ரூவும் லுவும் சமானம். ஏன்னா நான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும் பொழுது யூ ஷுட் நாட் கெட் கேரிட் அவே. ஓகே, இப்போ வந்து இப்போ இதுல வந்து I think I will just stop with the Bahya Abhyantara Prayatana because we will see how much we have understood. Na Bahya Prayatana போனோம்னா அது 13 இருக்கு. விவார, சம்பார, ஸ்வாச, நாத, கோஷ, கோஷால்ப, பிராண, மகாபிராணம், உதாத்தா, அனுதாத்தா, ஸ்வரித்த எல்லாமே. ஸோ இதுவும் நம்ம வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. We can do it next. Okay, now I just because I want to just see how much you have understood this. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? துல்லியாசிய பிரயத்னம் சவரணம் அப்படின்னு நம்ம சொன்னோம். துல்லிய ஆசிய பிரயத்னம் இஸ் சவரணம். இப்போ நான் வந்து சிலதெல்லாம் கொடுக்குறேன், இதுக்கு இது சவரணமா இல்லையா அப்படிங்கறத வந்து நீங்க தான் சொல்லணும். Screen. Yep. Screen stop. Whiteboard. Yeah. ஸோ நான் இதை 2-3 எழுதியிருக்கேன்.
ஓகே. இப்போ சீதாராமன் சார் நீங்க ஆன்சர் பண்ணுங்க அந்த ஃபர்ஸ்ட் ஒன். ஆ இ ரெண்டும் கொடுத்துருக்கேன். இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் முதல்ல? வர்க்கீய விஞ்சனம் ஸ்பிருஷ்டம்னு சொன்னேன். இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க சவரணத்துக்கு என்ன பார்க்கணும்? சவரணத்துக்கு வந்து துல்லியமா ரெண்டு சமமா இருக்கணும். துல்லியமா எது ரெண்டும் அதாவது சமமா இருக்கணும்? அபியந்தர பிரயத்தனமும் அந்த ஸ்தானமும் துல்லியமா இருக்கணும் சொன்னீங்க. ஓகே ஓகே. ஆ வந்து ஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டா கண்டம். அபியந்தரம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா ஸ்வரங்களும் விவருத்தம். ஆமா, எல்லா ஸ்வரங்களும் ஹ்ரஸ்வகாரக்கா இருந்தாங்க. ஸ்வராட்சராக எல்லாமே விவருத்தம். அதனால ஸ்வராட்சரத்தை பொறுத்த வரைக்கும் ஆ இ ரெண்டும் ஒரே இதுல இருக்கு. ஆனா அந்த ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கண்டத்துல இல்லை. அதனால இது வந்து சவரணம் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் பார்வதி ஹரிஹரன் மேடம் பண்ணுங்க. हरि ओम माता क ज ज क क அது others மாதா. can please mute some. அடுத்தது தானே சொல்றேன். இல்ல some of you are still on unmute. Okay. மிச்ச பார்வதி ஹரிஹரன் தவிர மிச்சவா எல்லாரும் please mute. I know that all of you know the answers. சொல்லுங்க. க க வந்து மாதா வர்க்கீய வஞ்சனம் அது. அப்போ அது வந்து வர்க்கீய வஞ்சனம் வந்து புஷ்டமா இருக்கு. புஷ்டம் அது. அண்ட் ஜ it is prishtam. Okay, sakara. பிருஷ்டம். ஆமாமா, பிருஷ்டம் கரெக்ட். பிருஷ்டம். அண்ட் ஜ வந்து அதோட இது வந்து ஸ்தானம் வந்து கண்டக. ஏன்னா அகூக விசர்ஜனியாமலாம் கண்டகல வரும் அது. அண்ட் ஜ வந்து அது வந்து அதுவும் வர்க்கீய வெஞ்சனம் தான். இட் இஸ் ஆல்சோ வர்க்கீய வெஞ்சனானி. பிருஷ்டம் தான். ஆனா அதோட ஸ்தானம் வந்து இச்சேஷானாம் தாலுல வரும். மாதா. So அது ரெண்டும் சேம். என்ன சொல்லுவதுக்கு துல்லியம் சவரணம் வராதோ? சவரணமா அசவரணமா? அசவரணம்னு தான் தோணும். ஸ்தானம் வேற வேற இருக்கிறதுனால அசவரணம் அப்படின்னு தோன்றுது. ஓகே. யா மீனாட்சி மேடம், are you there? இருக்கேன் மாதா. நான் இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். நானு புரியல எனக்கு கொஞ்சம். எல்லாருமே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்றோம். ஓகே. ஸ்ரீதரன் சார் ட்ரை பண்றேன். எஸ் ஜி. சாரி. ஸ்ரீதரன் சார் பண்ணுங்க. ஓகே ஜி. ட. இந்த கங்கிறது வந்து ஸ்தானம் வந்து அகுக விசர்ஜனியானாம் கண்டக. அதுல வந்து காவர்க்கமா இருக்கு. அதனால ஸ்தானம் வந்து கண்டத்திலேருந்து இருக்கு. டாவர்க்கம் வந்து ரிட்டுரஷானம் இது வந்து மூர்தா ஆக்சுவலி. இந்த டாவர்க்கம்ங்கிறது. ஸோ ஸ்தானம் ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு இருக்கு. ஸோ அடுத்தது ரெண்டுமே வந்து வர்க்கீய வஞ்சனம் தான். ஸோ வர்க்கீய வஞ்சனம்ங்கிறது ஸ்பிருஷ்டமா இருக்கு. ஸோ அது சமானமா இருந்தா கூட ஸ்தானம் டிஃபரெண்டா இருக்கிறதுனால இது வந்து சவர்ணம் கிடையாது. கரெக்டா ஜி? கரெக்டா. ஓ அண்ட் ஔ. அடுத்தது பாலா மேடம். ஹரி ஓம் மாதா. இந்த இதுல மட்டும் நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டு. நான் எழுதினதே உங்களுக்கு மறந்து போயிட்டேன்னு சொல்லிருக்கேன். அதாவது ஏயும் ஐயும்
கண்டதாலு ஓவும் அவ்வும் கண்டோஷ்டம். என்னதான் ரெண்டும் ஒன்னா இருந்தாலும் சாவரணியம் கிடையாதுன்னு பாணினி சொல்லியிருக்காரு. They both are not Savaranam. They don't come under the same Pratyahara is one more reason. And there are many other reasons written in the Bhashyam regarding this. So, idu rendu mattum let us all note it that they are not Savaranam. Okay? இப்ப அடுத்தது பண்ணுங்கம்மா. இந்த ஆவும் ஹாவும் அகுஹ விசர்ஜனீயானாம் கண்டக அப்படிங்கிற உச்சாரண ஸ்தானானில ஒன்னா இருக்கு மாத்தா. ஆனா வந்து ஹிஸ்வ அகாரம் வந்து சம்ருத்தம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கீங்க. அந்த நீங்க விவருத்தம்னே எடுத்துக்கோங்கம்மா. சம்ருத்தம் only a special times. Okay, சரி. Let us take all swaraksharam as vivrutam only. All swaraksharas vivrutamல வந்தறதுனால ஆ வந்து விவருத்தம்ல வரும். ஆனா வந்து இது ஈஷத் விவருத்தம்ல ஆ வரும். அதனால அது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது, துல்லியம் கிடையாது. धन्यवाद. Yeah, Parvati Shivaraman madam, last one பண்ணுங்க. Are you there? Hello. கேக்குறது பண்ணுங்க. Okay, I think her voice is not all right. Rajeshwari Srinivasan madam பண்ணுங்க. கேக்குறதா நான் பேசுறது? எங்களுக்குலாம் கேக்குறது மேடம். நிறைய பேர் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்களோ. ரெண்டு பேருக்கு நெட் ப்ராப்ளம் இருக்கு போல. After so long your voice is coming. I think your net is not all right. Anybody who has not done till now in the class? Rajeshwari Vaidyanathan madam is there? Rajeshwari Srinivasan madam. நான் இருக்கேன். ஹலோ. ஹலோ. ட்ரை பண்ணுங்க. என்னோடது கேக்குறதா மேடம்? கேக்குறது. ஆவும் இன்னொன்னு இது ஆ கேக்குது. ஹலோ. கேக்குறதுமா, you can go ahead. ஓகே. ஆ வந்து ஸ்வராட்சரம். அந்த ஸ்வராட்சரம் ஆல் ஸ்வராட்சரம் வந்து ஸ்பிருஷ்டம். விவருத்தம். ஆல் ஸ்வராட்சரம் ஆமா ஆல் ஸ்வராட்சரம் விவருத்தம். ஆமா ஆல் ஸ்வராட்சரம் விவருத்தம். இது என்னது ஜி? ஆ 3 போட்டா ப்ளுத்தம் இல்லையா? ஓ சரி. அப்ப இதுவே உங்களுக்கு இல்ல இந்த ஆ வரும்போது இது ரெண்டும் இதுல ஸ்தானத்துல சரி இருந்தாலும் இதுல சரியில்லை. அதனால நாட் துல்லியம். No, it is tulyam only. Because everything is there, no? That it is a swaraksharam only. Okay, all the ashtadasha vedaha also will come, right? இல்ல 3 போட்டா என்ன சொன்னேல்ஜி? எனக்கு சரியா கேட்கல. ப்ளுத்தம் மா. ஓகே. ஓகே. சோ ப்ளுத்தம் வந்து எல்லாத்துக்கும் ப்ளுத்தமும் ஒண்ணுதானே. தீர்க்க ப்ளுத்த எல்லாம் ஒண்ணுதான். ஓகே. They all belong. All the 18 also are same. ஓகே. அதனாலதான் நம்ம அஷ்டாதச பேதாக நம்ம எடுத்துட்டோம். சோ இதுல வந்து ரெண்டுமே விவருத்தத்துல தான் இருக்கு. ரெண்டுமே கண்டத்துல இருந்து தான் வருது உச்சாரண ஸ்தானம். So it is Savarnam. ஓகே ஜி. ஓகே மேடம் இப்பதான் எனக்கு ஓபன் பண்ண முடிஞ்சது மேடம். என்ன ஒண்ணு கேளுங்க ப்ளீஸ். ஓகே ஷூர் கேட்டா வச்சு.
வரும். So this is how it goes. At least you are able to understand how the Savaranam is formed. Okay. Yeah. நீங்க உச்சாரண ஸ்தானானிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களோ அதனாலதான் முடியுது, இல்லாட்டாக்க கஷ்டம். கரெக்ட் தான். ஒரு மினிட். பண்ணுங்க ராஜேஷ் ஸ்ரீனிவாசன். சொல்றேன். ரு இரு. ஓகே. ரு வந்து உங்களுக்கு வந்து விபர்த்தம் இதுல வருது உங்களுக்கு. ஏன்னா ஸ்வராட்சரத்துல வர்றதுனால விபர்த்தம் அது. உச்சாரண ஸ்தானம் எதுல வருது? ருடு ரஷானா மூர்தால வரும். சரி, மூர்தால வரும். இரு வந்து ரேஃபா. ரேஃபா வந்து எப்படி? அதுவும் என்ன வரும் உச்சாரண ஸ்தானத்துல? ருடு ரஷானா. ஆமா, அதுவும் இதுதான் வருது, மூர்தா தான் வருது. ரெண்டுமே மூர்தா தான் வருது. ஆனா இது வந்து இரு வந்து வெஞ்சனாட்சரம் இல்லையா? சரி, அதனால இது சவர்ணம் கிடையாது. அப்ப இது என்னது? அது அசவர்ணம். அது கரெக்ட்டுமா? அசவரணம் இஸ் தி ஆன்சர். பட் இது என்னது? ஸ்பிருஷ்டமா விவருத்தமா ஈஷத் விவருத்தமா என்னது அது? இல்ல இது விசர்க்கம் இருக்கிறதுனால ஸ்பிருஷ்டம். அது ஸ்பிருஷ்டம் விசர்க்கம். ஸ்பிருஷ்டம் because it's a வெஞ்சனமா இருக்கிறதுனால ஸ்பிருஷ்டம். குட், ஸ்பிருஷ்டம். சோ எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு மேடம். புரிஞ்சிருக்கு. ஓகே ஓகே, குட் குட். ஓகே, எல்லாருக்கும் இல்ல எனக்கே புரிஞ்சிருக்குன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு மேடம். ஓகே. இன்னும் யாராவது பண்ணாதவா இருக்கல இல்லையா? ஓகே, so this is how it is the Savaranam. இன்னும் நம்ம I have not gone to the next part of the Savaranam where we have to see the Bahya Prayatnam also. ஏன்னா அதுவும் நான் இப்போ எடுத்துட்டேன்னா it will be very very difficult for you. அதனால தான் I just stopped it here. Yeah.